Hi student, நம்ம A வினா பார்த்தோம், B வினா பார்க்க போறோம். A, B, C என்பன மூன்று தொடைகள் ஆகும். நம்பர் ஆஃப் A வந்து 100 கொடுத்திருக்காங்க. ரைட். நம்பர் ஆஃப் A 100. நம்பர் ஆஃப் B 50 கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் B 50. நம்பர் ஆஃப் C 30. நம்பர் ஆஃப் C வந்து 30 கொடுத்திருக்காங்க. ஆகும் ஒரு தொடைக்கு மட்டும் உரிய மூலகங்களின் எண்ணிக்கை இரு தொடைகளுக்கும் மட்டும் உரிய மூலகங்களின் எண்ணிக்கையின் இருமடங்காகும். ஒரு தொடைக்கு உள்ள உரிய மூலகம் வந்து இரண்டு தொடைகளுக்கு உரிய மூலகங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும் சொல்லியிருக்காங்க. மடங்காவதுடன் 3 தொடைக்கும் உரிய மூலகங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்காகும். அப்ப இதுல நம்ம நம்பர் ஆஃப் A, B, C அப்படின்னு 3 தொடைகள் இருக்கு. நம்ம ஒரு வெண்மறை ஒன்று படம் போட்டுக்கிறோம். சரிதானே? ரைட். பாருங்க, இப்படி தொடைகள் வரைஞ்சா எப்படி வரும்? 3 தொடைக்கு இருக்கு தானே? அப்ப 3க்கு பொதுவானது இருக்கு, 2க்கு பொதுவானது இருக்கு. அதனால நமக்கு எப்படி வரும்? A இத A தொடைன்னு வச்சுக்கிறோம், இத B தொடைன்னு வச்சுக்கிறோம், இத B தொடைன்னு வச்சுக்கிறோம், இவர C தொடைன்னு வச்சுக்கிறோம். சரிதானே? ரைட். இப்போ A தொடை 100 கொடுத்திருக்காங்க, A தொடை 100 கொடுத்திருக்காங்க, B தொடை 50 கொடுத்திருக்காங்க, C தொடை 30 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிதானே? ரைட். அப்ப அதுல சொல்லிருக்காங்க ஒரு தொடைக்கும் மட்டும் உரிய மூலங்களின் எண்ணிக்கை. ஒரு தொடைக்கு மட்டும்னா எந்த பிரதேசம்? X Y Z. இந்த பிரதேசம் தான் ஒரு தொடைக்கு மட்டும் உரிய பிரதேசம். சரிதானே? ரைட். இதனுடைய எண்ணிக்கை அப்ப ஒரு தொடைக்கும் மட்டும் உரிய மூலங்களின் எண்ணிக்கை என்ன? X plus Y plus Z. இதானே ஒரு தொடைக்கும் உரிய மூலங்களின் எண்ணிக்கை. ரைட். அடுத்து சொல்லிருக்காங்க இரு தொடைகளுக்கும் மட்டும் உரிய மூலங்களின் எண்ணிக்கை இருமடங்காவதுடன் இரு தொடைக்கு உரிய மூலங்களின் எண்ணிக்கை என்னவா? A B C. அப்ப இரு தொடைக்கும் மட்டும் உரிய மூலங்கள் A B C. ரைட்டா? ரைட். இது வந்து ஒரு தொடைக்கு மட்டும் உரிய மூலங்களின் எண்ணிக்கை, இது இரண்டு தொடைகளுக்கும் உரிய மூலங்களின் எண்ணிக்கை. ஓகேயா? ரைட். இப்போ மூன்று தொடைக்கும் உரிய மூலங்களின் எண்ணிக்கை 3 மடங்காகும். ரைட். மூன்று தொடைக்கு உரிய மூலங்களின் எண்ணிக்கை வந்து இதனுடைய 3 மடங்கு தான் ஒரு தொடைக்குள்ள உரிய மூலங்களின் எண்ணிக்கை. அப்ப இதை நம்ம வைப்போம், நம்ம P ன்னு வைக்கிறோம். இதை நம்ம வைக்கிறோம் P. அதாவது ஒரு 3 தொடைக்கு உரிய மூலகங்களின் எண்ணிக்கை வந்து P. சரிதானே? 3 தொடைக்கு உரிய மூலகங்களின் எண்ணிக்கை P அப்படின்னு வைக்கிறோம். சரிதானே? ரைட். அப்ப இது 3க்குள்ள தொடர்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். எப்படி? இதனுடைய எண்ணிக்கை X plus Y Z, இதனுடைய எண்ணிக்கை இரண்டு தொடைகளுக்கும் உரிய மூல எண்ணிக்கை 2 மடங்கு, இதனுடைய எண்ணிக்கை 3 மடங்கு இதுன்னு கொடுத்திருக்காங்க. சரிதானே? ரைட். அப்ப நம்ம எடுக்கிறோம் வந்து இவரை நம்ம எடுக்கிறோம் 2 அல்பான்னு எடுக்கணும். 2 அல்பா. அல்பாங்கிறது X Y Z அந்த மாதிரி ஒரு குறியீடு மாதிரி, அது ஒரு அதாவது 3 தொடைகளுக்கும் உரிய மூலங்கள் வந்து 2 அல்பான்னு எடுக்கிறோம். சரிதானே? ரைட். அப்ப பாருங்க, இது 2 அல்பாவா இருந்தா இதனுடைய எத்தனை மடங்கு? X Y Z வந்து எத்தனை மடங்கு? இதனுடைய 3 மடங்கு. அப்ப எவ்வளவு? 6 அல்பா. சரிதானே? ரைட். இதனுடைய 3 மடங்கு 6 அல்பா. சரிதானே? ரைட். அடுத்து சொல்லிருக்காங்க ஒரு தொடைக்கும் மட்டும் உரிய மூலகங்களின் எண்ணிக்கை இரண்டு தொடைக்கும் உரிய மூலகங்களின் எண்ணிக்கை 2 மடங்கு. இதனுடைய 2 மடங்கு தான் இது. அப்ப இது என்னவா இருக்கும்? 3 அல்பாவா. சரிதானே? ரைட். இப்ப நீங்க ஒரு கேள்வியோ ஆச்சு நம்ம கொடுத்திருக்க விஷயம் சரியானு பார்க்கலாம். ஒரு தொடைக்கும் மட்டும் உரிய மூலகங்களின் எண்ணிக்கை இரண்டு தொடைகளுக்கும் உரிய மூலகங்களின் எண்ணிக்கை 2 மடங்கு ஆவதுடன் 2 மடங்கா இருக்கா? ஆவதுடன் 3 தொடைகளுக்கும் உரிய மூலகங்களின் எண்ணிக்கை எத்தனை மடங்கு? 3 மடங்கு ஆகும். இதனுடைய 3 மடங்கு, இதனுடைய 2 மடங்கு. ஓகே? ரைட். இதுதான் அவங்க கொடுத்திருக்க விஷயம். இதை வாட்சி அழகா விளங்கிட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் நீங்க இதை நீங்க என்ன குறிப்பு வேணாலும் பயன்படுத்தலாம், இல்லாட்டி வேற ஒரு முறைப்படி கூட செய்யலாம். ரைட். அது முக்கியம் இல்லை நமக்கு. இதை வாட்சி தெளிவா விளங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கணக்கு வரக்குள்ள நீங்க தொடைகள் கணக்கை ஈஸியா செய்யலாம். ரைட்டா? ரைட். இப்ப பாருங்க, ஒன்னாவது நான் கேட்டுக்காங்க 3 தொடைகளுக்கும்
பொதுவில் உள்ள மூலங்களின் எண்ணிக்கை அது. அதாவது மூன்று தொடைகளுக்கும் பொதுவாக உள்ளது எது? இந்த வர்த்தனை பி. இதை எப்படி காண்றது பாருங்க. அதாவது இப்ப 100ங்கிறது எது? இது அவ்வளவு தானே 100. ஏன்னு சொல்றது தான் 100. பாருங்க இது அவ்வளவு 100. அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. x இருக்கு, a b p, இது எல்லாத்தையும் சேர்த்தா 100. ஓகே ரைட். இது ஒன்றாவது சமன்பாடு. ரைட். அடுத்து பாருங்க, இது அவ்வளவு சேர்த்தா 30. என்ன இருக்கு? z, a இருக்கு, c இருக்கு, p, எவ்வளவு சேர்த்து எவ்வளவு? 30. ரைட். இது ரெண்டாவது சமன்பாடு. இது அவ்வளவு சேர்த்து தான் 50. அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. y இருக்கு plus bc, b plus c இருக்கு plus p சமம் 50. ரைட்டா? இது மூணாவது சமன்பாடு. இப்போ பாரு, மூணு சமன்பாடு எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நான் கூட்டுறேன். எல்லாத்தையும் என்ன செய்யறேன்? இது அவ்வளத்தையும் கூட்ட போறேன். எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன்? கூட்ட போறேன். பாருங்க, இதுல பாருங்க x y z எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? x y z எல்லாமே இருக்கு. x y z பிளஸ் அடுத்து a 2 இருக்கு, b 2 இருக்கு, c 2 இருக்கு. அப்ப என்ன? 2a 2b 2c பிளஸ் p 3 இருக்கு, 3p சமன் 100 50 30 180. ரைட். இப்போ நீங்க யோசிக்கலாம், இன்னைக்கு ரெண்டு அல்பான்னு போட்டது ஏன் பீனே போட்டு செஞ்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் என்னன்னா உங்களுக்கு ஒரு பின்னத்துல வரும், அப்ப கடைசியா கொஞ்சம் சுருக்கிறது கஷ்டமா இருக்கும்ட்டா ரெண்டு அல்பான்னு போட்டிருக்கேன். இல்லாட்டி ரெண்டு பீன் எடுத்து கூட ஒரே தான் நீங்க செஞ்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. அப்ப இன்னைக்கு உள்ள மடங்குகள் ஒரே மாதிரி இருக்கலாம் தானே. இல்லாட்டி அல்பான் வந்து இதுல 3 அல்பான் வரும், அதை ரெண்டாவது பிரிச்சு இன்னைக்கு ஒரு பின்னொன்னு வந்துடும். அதனால தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் கேட்டா இதை ரெண்டு அல்பான் போட்டிருக்கேன். அவ பின்னத்துல வராம இருக்க நீங்க வந்து அதை அல்பான் போட்டு செய்யலாம், இல்லாட்டி பீனு வச்சு செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க x y z என்ன இருக்கு? 6 அல்பா. இது வந்து 6 அல்பா பிளஸ் இங்க வந்து ரெண்டா பொது எடுக்கிறோம். ரெண்டா பொது எடுத்தா என்னென்ன வரும்? a plus b plus c plus 3p 3 p க்கு பதிலா 2 அல்பா சமன் 180. ரைட். இப்போ abc அதுக்கு வர 3 அல்பா தானே, அதே பிரதிடுவோம். 6 அல்பா பிளஸ் 2 into 3 அல்பா பிளஸ் 6 அல்பா 180 எண்ணிக்கை. ரைட். இப்போ 6 அல்பா பிளஸ் 6 அல்பா பிளஸ் 6 அல்பா எல்லாத்தையும் கூட்டினா 180. பாருங்க 6 அல்பா 6 அல்பா 6 அல்பா இருக்கு, அது மூணையும் கூட்டினா 180. ரைட். அப்ப நமக்கு வந்துச்சு பாருங்க 6 அல்பா 6 அல்பா 6 அல்பா 180 வருது. ரைட். அப்ப 18 அல்பா சமன் 180. ரைட். இப்ப அல்பாவுக்கு பெருமானத்தை கண்டுட்டோம். 180 18 பிரிச்சா அல்பா சமன் 10 வந்துச்சு. ரைட்டா? ரைட். இப்ப நம்ம மூன்று தொடைகளுக்கும் உள்ள மூலங்களின் எண்ணிக்கை, மூன்று தொடைகளுக்கு உள்ள மூல எண்ணிக்கை p ன்னு தான் சொன்னோம். ரைட். அதுதான் ஒண்ணாவது கேள்வி கேட்டிருக்காங்க. மூன்று தொடைகளுக்கும் பொதுவானது p. p சமன் 2 அல்பான்னு தானே வச்சோம். அல்பாவை கண்டுபிடிச்சோம். 2 தர 10 20. சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி சொல்லிருக்காங்க, ஒரு தொடைக்கு மட்டும் உரிய மூலங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? ஒரு தொடைக்கு மட்டும் x y z. ஒரு தொடைக்கு மட்டும் உரியது வந்து என்னது? x y z. இது அவ்வளவு என்ன? 6 அல்பான்னு தானே சொல்லிருக்கோம் நம்ம. ரைட். இது மூணுமே 6 அல்பா. ஆகவே 6 அல்பானா 6 தர 10. ஆகவே ஒரு தொடைக்கு மட்டும் உரித்தானது எவ்வளவு? 60. எண்ணிக்கை எவ்வளவு? 60 ஒரு தொடைக்கு மட்டும். சரிதானே? ரைட். அடுத்து மூணாவது என்ன சொல்லிருப்பாங்க, குறைந்தது ஒரு தொடைக்காவது உரித்தாகும் மூலங்களின் எண்ணிக்கை காண்க. குறைந்தது ஒரு தொடை, குறைந்தது ஒரு தொடை அப்படின்னா நீ நினைச்சுக்க வேண்டியதான். கூடுனது எத்தனையாவது இருக்கலாம், ஆனா ஒண்ணுமே இல்லாம வெளியில தான் இருக்கக்கூடாது. இது அவ்வளவு சேர்த்து என்னன்னு கேட்டது, இது அவ்வளவு சேர்த்து என்னன்னு கேட்டது. சரிதானே? ரைட். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு தொடைக்கு மட்டும் உரித்தானது
என்ன இருக்குன்னு பாருங்க x y z ரெண்டு தொடைக்கு மட்டும் உரித்தானது a b c மூணு தொடைக்கு உரித்தானது வந்து p அப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டுங்க 6 ஆல்பா பிளஸ் இது அவ்வளவுமே 3 ஆல்பா பிளஸ் உள்ளுக்குள்ள p வந்து 2 ஆல்பா விளங்குதா x y z 6 ஆல்பா a b c வந்து 3 ஆல்பா p வந்து 2 ஆல்பா அப்ப எல்லாத்தையும் கூட்டினா 11 ஆல்பா 10 தர 11 ஆல்பா அவ்வளோ 10 இந்த பக்கம் போட்டிருக்கேன் ஆகவே 10 11 பெருக்குனா 110 ஆகவே கேள்வி கேட்டா குறைந்தது ஒரு தொடைக்காவது உரிய மூலங்களின் எண்ணிக்கை யாருன்னு கேட்டா 110 ஆகவே ஒரு வித்தியாசமான தொடை கணக்கு இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஓரளவுக்கு வரலாம் ஒரு போட்டி பரீட்சையில தான் இந்த மாதிரி கொஞ்சம் கேட்பாங்க ரைட் இது செய்யறதுனால உங்களுக்கு நிறைய தொடைகள் கணக்கு நார்மலாகவே ஓ லெவல் பரீட்சையில் நீங்கள் ஈஸியாக 10க்கு 10 இருக்கிற மாதிரி செய்யலாம் ஏற்கனவே ஏ பார்ட் பார்த்தோம் இப்போ பி பார்ட் இது அவ்வளோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும் ஓகே பாய் தேங்க்யூ